Hi friends, it's Ram and this is Talk English channel. இன்றைக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை தான் இதில் நாங்கள் லேர்ன் பண்ண போகிறோம். லைஃப்பில் நீங்கள் டெய்லி பயன்படுத்துகிற சென்டென்சஸ் ஒரு 50 சென்டென்சஸ் எடுத்திருக்கிறேன். இந்த சென்டென்சஸை நீங்கள் லேர்ன் பண்ணி மைண்டில் எடுத்தீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஃபியூச்சரில் நீங்கள் ஃப்ளூவெண்டாக பேசக்கூடிய ஒரு தடவை மாறுவீங்கள் இங்கிலீஷில். ஏன்னா டெய்லி பயன்படுத்துகிற சென்டென்சஸை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கீங்கள, யாரோடையாவது நாங்கள் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணிக்கல இந்த சென்டென்சஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ரைட், நான் ஒரு 50 சென்டென்சஸ் எடுத்திருக்கிறேன். அதில் அந்த 10 செட்டை ஃபர்ஸ்டா பார்ப்போம், அதுக்கு பிறகு அடுத்த செட்டை பார்ப்போம். ரைட், ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னா ஐ ஆம் ஹாப்பி, நான் நல்லா இருக்கிறேன், நான் ஹாப்பியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன் என்று சொல்லுவோம் தானே. அதுக்கு நீங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ ஆம் ஹாப்பி. ரைட், அடுத்த சென்டென்ஸ் ஐ ஆம் டயர்டுன்னு சொன்னா நான் களைப்பா இருக்கிறேன். ரைட், ஐ ஆம் டயர்ட். ரைட், அதே மாதிரி தேர்ட் சென்டென்ஸை பாருங்க. ஐ எம் ஹங்க்ரி, நான் பசியா இருக்கிறேன், எனக்கு பசிக்குது என்று சொல்லுவோம் தானே. அந்த மாதிரி சொல்லிக்கல நீங்க இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணலாம். ஐ எம் ஹங்க்ரி. ரைட், நீங்கள் ஏதாவது பிஸியா இருக்கீங்களா, ஏதாவது வேலை செய்து கொண்டு இருக்கீங்களா, யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது கேட்டா, ஒரு வேலையை செய்து சொல்லி கேட்டா நீங்க சொல்லலாம் ஐ எம் பிஸி நவ், நான் இப்ப வேலையா இருக்கிறேன், ஐ எம் பிஸி நவ். ரைட், அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வருத்தங்கள் வந்து கொஞ்சம் இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறீங்கள் என்று சொன்னா நீங்க சொல்லலாம், அப்படி சொல்லலாம் ஐ எம் ஃபீல் பெட்டர், நல்லா இருக்கிறேன், ஐ எம் ஃபீல் பெட்டர். அதாவது முதல்ல இருந்த விட கொஞ்சம் நல்லா இருக்கிறேன்னு சொல்றதுதான் இந்த ஐ எம் ஃபீல் பெட்டர். ரைட், அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னு சொன்ன ஐ லைக் திஸ், எனக்கு இது விருப்பம், நான் இதை விரும்புறேன். சோ அந்த நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ, ஏதாவது விஷயத்த உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னா ஐ டோன்ட் நோன்னு சொல்லலாம், எனக்கு தெரியாது. ஆனா இந்த சென்டென்ஸ் உண்மையா பாவிக்க கூடாது. என்ன ஐ டோன்ட் நோன்னு சொல்றது எனக்கு தெரியாது, எந்த விஷயத்தையும் தெரியாதுன்னு சொல்லி இருக்க கூடாது. நல்ல விஷயங்களை என்ன செய்யணும், தேடி தெரிஞ்சு கொள்ளணும், எல்லா விஷயங்களையும் லேர்ன் பண்ணணும். ஓகே தானே. சரி, அப்ப உங்களுக்கு ஒரு தெரியாத விஷயம் இருந்தா எப்படி சொல்லணும், ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் விளங்கிக் கொள்றேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு விளங்குது. ரைட், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு விளங்க இல்ல, நான் புரிஞ்சு கொள்ள இல்ல என்று சொல்றத ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் என்று சொல்லுவோம். ஐ நீட் ஹெல்ப், எனக்கு உதவி தேவை. ஐ நீட் ஹெல்ப், எனக்கு உதவி தேவை. சோ அடுத்த 10 சென்டென்சஸ் பார்ப்போம். சரிதானே. இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா முதலாவது சென்டென்ஸ் திஸ் இஸ் குட், இது நல்லது. ஏதாவது விஷயத்தை சுட்டி காட்டி சொல்லிக்கல நீங்க சொல்லலாம் திஸ் இஸ் குட். அது பொருளா இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், நீங்கள் சுட்டி காட்டி சொல்லிக்கல திஸ் இஸ் இது. ரைட், திஸ் இஸ் குட், இது நல்லது. அதே மாதிரி ஒரு விஷயம் கூடாதுன்னு சொன்னா திஸ் இஸ் பேட், இது கூடாது, திஸ் இஸ் பேட். ரைட், அதே மாதிரி ஒரு இலகுவான விஷயத்தை சொல்ல போறீங்கன்னு சொன்னா இது ஒரு இலகுவான விஷயம் என்று சொல்ல போறீங்கன்னு சொன்னா திஸ் இஸ் ஈஸி, இது இலகுவானது. திஸ் இஸ் ஈஸி, இது இலகுவானது. ரைட், அதே மாதிரி இந்த ஆப்போசிட் வந்து இது ஒரு கஷ்டமான விஷயம்னு சொல்ல போறீங்கன்னு சொன்னா திஸ் இஸ் டிஃபிகல்ட், திஸ் இஸ் டிஃபிகல்ட். ரைட், திஸ் இஸ் டிஃபிகல்ட் என்று நீங்க சொல்லலாம். ரைட், அதே மாதிரி திஸ் அண்டா இது, தட் அண்டா அது. ரைட், இப்ப நாங்கள் தட்ல ஸ்டாண்ட் சென்டென்சஸ் சொல்லுவோம். தட்ஸ் மைன். ரைட், தட்ஸ் மைன், அது என்னுடையது. ரைட், தட்ஸ் மைன் அல்லது தட் இஸ் மைன், தான் அது என்னுடையது. அதே போல தட்ஸ் யுவர்ஸ், அது உங்களுடையது. தட்ஸ் யுவர்ஸ். ரைட், அது உங்களுடையது. இதே மாதிரியான ஏராளமான சென்டென்சஸ் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணலாம். சோ 17வது சென்டென்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு பொலைட்டான விஷயங்களை சொல்றதுக்காக பயன்படுத்துற ஒரு சென்டென்ஸ். சரிதானே. அதே நேரம் இது ஒரு ரெஸ்பெக்ட் ஆகவும் பார்க்கப்படும் நீங்க பேசிக்கல. ரைட், இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கல. சோ இந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் கம் இன், யாராவது உள்ள வரலாமான்னு சொல்லி கேட்டா மே கம் இன் சொல்லி கேட்டா நீங்க சொல்லலாம் ப்ளீஸ் கம் இன், உள்ள வாங்கோ. இதுல ஒரு பொலைட் இருக்கு, அதே நேரம் ரெஸ்பெக்டும் இருக்குது. ரைட், இப்படியான சென்டென்ஸை நீங்க யூஸ் பண்ணீங்களா, நீங்க ஒரு ரெஸ்பெக்டான ஆளுன்னு சொல்லி மதிப்பிடப்படுவீங்க. ரைட், ப்ளீஸ் கம் இன், உள்ள வாங்கோ. அதே மாதிரி ப்ளீஸ் சிட் டவுன், இருங்கன்னு சொல்றதுக்கு ப்ளீஸ் சிட் டவுன். ரைட், தனியா சிட் டவுன் சொல்லலாம், தனியா கம் இன் சொல்லலாம். ஆனா அதுல ஒரு ரெஸ்பெக்டோ அல்லது பொலைட்டோ இருக்காது, ஒரு கமாண்ட் மாதிரி இருக்கும், கட்டளை இடுற மாதிரி இருக்கும். ரைட், இந்த ப்ளீஸை பயன்படுத்திக்கல நீங்கள் பொலைட்டாகவும் அதே நேரம் நீங்கள் ஒரு ரெஸ்பெக்டாகவும் பேசுறது போல இருக்கும். அதால ப்ளீஸ் என்ற வேர்டை ஒரு சென்டென்ஸுக்கு முன்னுக்கு பாவிக்கிறது நல்ல. ரைட், ப்ளீஸ் வெயிட் ஹியர், இங்க காத்திருங்க. ப்ளீஸ் வெயிட் ஹியர், இங்க காத்திருங்கன்னு சொல்றதுக்கு நாங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவுங்க. ரைட், ப்ளீஸ் ஹெல்ப் மீ, எனக்கு உதவுங்கன்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஓகே தானே. சோ இன்னும் 30 சென்டென்சஸ் இருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. அப்பதான் முக்கியமான சென்டென்சஸ் எல்லாம் இங்கால வர இருக்குது. ரைட், சரி, அடுத்த செட் 10
சென்டென்சஸ் தொடர்ந்து பார்ப்போம். சோ அடுத்த 10 சென்டென்சஸ்ல 21st வாட் இஸ் யுவர் நேம், உங்களோட பெயர் என்ன, ரைட்? இதை நாங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல கேட்கலாம். வாட்ஸ் யுவர் நேம், வாட்ஸ் யுவர் நேம், உங்களோட பெயர் என்ன. லைஃப்ல நாங்கள் கூடுதலாக டெய்லி பயன்படுத்துற ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் இந்த சென்டென்ஸா இருக்கும். ஏன்னா ஒரு தெரியாத ஆள்கிட்ட பேரை கேட்க போறோம் சொன்னா நாங்கள் இப்படி கேட்கலாம், வாட்ஸ் யுவர் நேம், உங்களோட பேர் என்னன்னு சொல்லி கேட்கலாம், ரைட்? சோ 22nd பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஆன்சர் ஆயிருக்கும் மை நேம் இஸ் ராம், என்னுடைய பெயர் ராம் என்று சொல்லுவோம், ரைட்? மை நேம் இஸ் ராம். நீங்க உங்களோட பேரை அதுல என்ன செய்யலாம்னு சொன்னா மாத்திக்கொள்ளலாம், ரைட்? மை நேம் இஸ் ராம், என்னுடைய பெயர் ராம் சொல்றதுக்காக நாங்கள் இது பயன்படுத்துவோம், ரைட்? இதே மாதிரி இந்த அடுத்த சென்டென்ஸும் அப்படித்தான் வளமையா நாங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சென்டென்ஸ். ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க, ரைட்? ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க என்று கேட்கறதுக்காக, நிலமா இருக்கிறீங்களோ கேட்போம் தானே, அதுக்காக நாங்கள் பயன்படுத்துற சென்டென்ஸ் ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்கிறீங்க, ரைட்? ஹாய், ஹவ் ஆர் யூ என்று கேட்போம், ரைட்? சோ இந்த சென்டென்ஸ் எல்லாம் நீங்கள் கட்டாயம் பிராக்டிஸ் பண்ணுங்க திரும்ப திரும்ப. அப்பதான் நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா இந்த சென்டென்ஸ்களை யூஸ் பண்ணலாம், ரைட்? இப்போ ஹவ் ஆர் யூ யாரும் கேட்டா நீங்க ஆன்சர் பண்ணணும் ஐ அம் ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன், ரைட்? ஐ அம் ஃபைன், நான் நல்லா இருக்கிறேன், ரைட்? ஓகே, சரி. அடுத்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா வேர் ஆர் யூ கோயிங், எங்க போய் கொண்டிருக்கிறீங்க. யாராவது ஒரு தடவை எங்கேயாவது போய் கொண்டிருக்கீங்களா, நீங்கள் எங்க போய் கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்க போறீங்கன்னு சொன்னா இப்படி நீங்கள் கேட்கலாம், வேர் ஆர் யூ கோயிங், எங்க போய் கொண்டிருக்கிறீங்க, வேர் ஆர் யூ கோயிங், எங்க போய் கொண்டிருக்கிறீங்க கேட்கறதுக்காக இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம், சரிதானே? அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா ஐ அம் கோயிங் ஹோம், நான் வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். ஐ அம் கோயிங் ஹோம், நான் வீட்டை போய் கொண்டிருக்கிறேன். சரி, இதே மாதிரி நீங்கள் வேறு இடங்களுக்கு போய்க்கலையும் இதே மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும், சரிதானே? பிராக்டிஸ் பண்ணுங்க. சோ 27th சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும். வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும், ரைட்? வாட் டு யூ வாண்ட், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறதுக்கு, ஏதாவது தேவை ஒன்று கேட்கறதுக்கு நாங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம், ரைட்? அதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா ஐ வாண்ட் வாட்டர், எனக்கு தண்ணி வேணும். ஐ வாண்ட் வாட்டர், எனக்கு தண்ணி வேணும். இப்ப இந்த வாட்டர் இருக்கிற இடத்துல நீங்கள் வேற நவுனை ரீப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம், சரிதானே? ஐ வாண்ட் அ புக், எனக்கு ஒரு புத்தகம் வேணும், ரைட்? ஐ வாண்ட் 100 rupees, எனக்கு 100 ரூபாய் வேணும் என்று நீங்கள் சேஞ்ச் பண்ணி கொள்ளலாம், ஓகே, ரைட்? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸுக்கு போவோம். ஐ ஹேவ் நோ ஐடியா. ஐ ஹேவ் நோ ஐடியா, அதாவது எனக்கு இது பற்றி தெரியாது என்று சொல்லலாம், அல்லது எனக்கு ஒரு ஐடியாவும் இல்ல, ரைட்? ஐ ஹேவ் நோ ஐடியா என்று சொல்றதுக்காக நாங்கள் இது யூஸ் பண்ணோம், சரிதானே? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் 30th ஐ வில் ட்ரை. ஐ வில் ட்ரை என்ற நான் முயற்சி செய்வேன். ஐ வில் ட்ரை, நான் முயற்சி செய்வேன். ஏதாவது விஷயத்துல நான் முயற்சி செய்வேன் என்று சொல்றதுக்காக நாங்கள் இதை பயன்படுத்துவோம், ஐ வில் ட்ரை. நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த சென்டென்ஸ் எல்லாமே முக்கியமான சென்டென்ஸ். சோ இதை நீங்கள் திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்றதால நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னா ஃபியூச்சர்ல சிம்பிளா ஒரு ஃப்ளூவன்ட் இங்கிலீஷை நோக்கி நீங்க போகக்கூடியதாக இருக்கும், சரிதானே? ஆகவே திரும்ப திரும்ப வீடியோ போஸ்ட் பண்ணி நீங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா சொல்லி பார்க்கணும், பிராக்டிஸ் பண்ணணும், சரிதானே? சோ அடுத்து 10 சென்டென்சஸ் பார்த்தோம்னா அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, கேன் யூ ஹெல்ப் மீ, கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவ முடியுமா, ரைட்? கேன் யூ ஹெல்ப் மீ, எனக்கு உதவ முடியுமா. இது நாங்கள் நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ற ஒரு சென்டென்ஸா இந்த சென்டென்ஸ் இருக்கும், ரைட்? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா கேன் யூ ரிப்பீட், நீங்க இதை திரும்ப சொல்ல முடியுமா, ரைட்? கேன் யூ ரிப்பீட், இதை திரும்ப சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் கேன் யூ ரிப்பீட், ரைட்? அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்க, ஸ்பீக் ஸ்லோலி ப்ளீஸ். நான் சொன்னேன் உங்களுக்கு ப்ளீஸ் என்ற வேர்டை பாவிக்கல, அது ஒரு ரெஸ்பெக்டா பொலைட்டான ஒரு சென்டென்ஸா மாறும். ஸ்பீக் ஸ்லோலி ப்ளீஸ், கொஞ்சம் மெல்ல பேசுங்க, தயவு செய்து கொஞ்சம் மெல்ல பேசுங்கன்னு சொல்றதுக்காக நாங்கள் ஸ்பீக் ஸ்லோலி ப்ளீஸ் என்று சொல்லுவோம், ரைட்? அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸும் இம்பார்ட்டன்டான சென்டென்ஸ், டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம், ரைட்? யாராவது கவலைப்படுறாங்க நீங்க சொல்லலாம் டோன்ட் வரி, கவலைப்பட வேண்டாம், ரைட்? அதே மாதிரி இட்ஸ் ஓகே, ரைட்? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல என்று சொல்லுவோம் தானே, இட்ஸ் ஓகே, சரிதானே? இந்த குட்டி குட்டி சென்டென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்துங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க, மைண்ட்ல போடுங்க, ஆக்களோட கதைகளை இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுங்க, சரிதானே? இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இது ஃபியூச்சர்ல நீங்க ஃப்ளூவன்ட்டா இங்கிலீஷ் பேசுறதுக்கு நிச்சயமா உதவக்கூடிய சென்டென்சஸ். சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா ஐ திங்க் சோ, நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். ஐ திங்க் சோ, யாராவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கல நீங்கள் அந்த விஷயத்தோட ஒத்து போறீங்கன்னு சொன்னா, அந்த விஷயத்த ஓகே என்று ஏற்றுக்கொள்றீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் சோ, அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்று சொல்லுவோம் தானே? அப்படி சொல்றதுக்காக இந்த சென்டென்ஸ் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஐ திங்க் சோ, நான் அப்படித்தான் யோசிக்கிறேன், ரைட்? ஐ டோன்ட் திங்க் சோ, நான் அப்படி யோசிக்கல. முதல் நாங்கள் சொன்ன சென்டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம் இது, ரைட்? ஐ டோன்ட் திங்க் சோ, நான் அப்படி யோசிக்கல. ஐ டோன்ட் திங்க் சோ, ரைட்? அந்த முதல் சொன்ன சென்டென்ஸ் நெகட்டிவ் ஃபார்ம் தான் இது, ஐ டோன்ட் திங்க் சோ. ஐ அக்ரி, நான் உடன்படுறேன், நான் ஏற்றுக்கொள்றேன், ஐ அக்ரி, ரைட்? அதே மாதிரி நான் ஏற்றுக்கொள்ள இல்லைன்னு சொன்னா ஐ டிஸ்அக்ரி, நான் ஏற்றுக்கொள்ள இல்ல, ரைட்? நான் உடன்பட இல்ல, ஐ டிஸ்அக்ரி, நான் ஏற்றுக்கொள்ள இல்ல, சரிதானே? ஐ டிஸ்அக்ரி, ரைட்? அந்த வேர்டு அக்ரி என்ற வேர்டுக்கு முன்னுக்கு டிஸ் என்றதை பாவிக்கல
செய்யல அது நெகட்டிவாக மாறும். சரிதானே? ஐ டிஸ்அக்ரி என்று சொல்றோம். சோ அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா இது 40வது சென்டென்ஸ். ஐ அம் ரெடி. நான் தயாராக இருக்கிறேன். ஐ அம் ரெடி. நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்றதுக்காக இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஐ அம் ரெடி. சரிதானே? சோ அடுத்த 10 சென்டென்ஸ் பார்ப்போம். சரியா? ஐ வாக் அப் ஏர்லி. நான் நேரத்தோட எழும்பினேன். அதாவது நித்திரியால நேரத்தோட எழும்பினேன்னு சொல்றதுக்கு இந்த சென்டென்ஸ் பயன்படுத்தினா இது ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிற சென்டென்ஸ். ஐ வாக் அப் ஏர்லி. நான் நேரத்தோட எழும்பினேன். அதே நேரம் நான் நேரத்தோட எழும்புறேன் நான் சொல்லி சொல்றேன்டா. நீங்க வளமையா நேரத்தோட எழும்புற நீங்கள் என்று சொல்றேன்டா. நீங்க சொல்லணும் ஐ வேக் அப் ஏர்லி. நான் நேரத்தோட எழும்புறேன். நான் வாக் அப் இருக்கிறத வேக் அப் மாத்தினீங்கடா. சரி, ஐ வேக் அப் ஏர்லி. நான் நேரத்தோட எழும்புறேன் நான். ஓகே தானே? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I am going to work. நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். I am going to work. நான் வேலைக்கு போய் கொண்டிருக்கிறேன். சரிதானே? I am going to work என்ற சென்டென்ஸ்ல இந்த workக்கு பதிலா நீங்கள் வேற வேர்ட யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் இது வேற மாதிரி மாறும். ஏன்னா நீங்க வேற ஒரு இடத்துக்கு போற மாதிரி மாறும். I am going to work. I am going to railway station. I am going to bus station. Right? I am going to filling station. Right? I am going to school. அப்ப அது மாறிக்கொண்டே இருக்கும். சரிதானே? இப்படியான சென்டென்சஸ் நீங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்? சோ நெக்ஸ்ட் ஐ அம் குக்கிங் ஃபுட். நான் உணவு சமைச்சு கொண்டிருக்கிறேன். ஐ அம் குக்கிங் ஃபுட். சரிதானே? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ அம் வாட்சிங் டிவி. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். டெலிவிஷன் பார்த்து கொண்டிருக்கிறேன். I am watching TV. Right? இப்ப நடந்து கொண்டிருக்கிற ஒரு சம்பவத்தை சொல்றதுக்கு இப்படி நீங்கள் சொல்லலாம். I am watching TV. நான் டிவி பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே தானே? சோ அடுத்து பாருங்க. I am listening. I am listening. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சரியா? ஏதாவது விஷயத்தை காது கொடுத்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் இப்படி சொல்லலாம். I am listening. நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஓகே? அதே மாதிரி நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. I am leaving now. நான் இப்ப புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். I am leaving now. சரிதானே? நான் இப்ப புறப்படுறேன் என்று சொல்றதுக்காக இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட்? சோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ். கால் மீ லேட்டர். எனக்கு பிறகு கால் எடுங்க. ரைட்? பிறகு என்ன கூப்பிடுங்க என்று சொல்றதுக்கு நாங்கள் இப்படி யூஸ் பண்ணோம். கால் மீ லேட்டர். ரைட்? கொஞ்சம் தாமதிச்சு கால் எடுங்கன்றதுக்கு தான் இந்த இப்படி சொல்றது. சரி? தாமதிச்சு என்ன அழையுங்கன்னு சொல்றதுக்கு சொல்லுவோம். ரைட்? கால் மீ லேட்டர். சரி? அதே மாதிரி ஐ வில் கம் சூன். நான் விரைவா வருவேன். ஐ வில் கம் சூன். நான் விரைவில் வருவேன் சொல்றதுக்காக இந்த சென்டென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சோ 49th. See you tomorrow. நாளைக்கு சந்திக்கிறேன். See you tomorrow சொன்னா உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன் என்று சொல்றதுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். See you tomorrow. நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். ரைட்? சோ லாஸ்ட் சென்டென்ஸ். Thank you very much. ரைட்? நான் உங்களுக்கு சொல்றேன் அதே மாதிரி சென்டென்ஸும் தான். Thank you very much. ரைட்? அதாவது ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னா நீங்கள் என்ன சொல்லலாம்? Thank you very much என்று சொல்லலாம். ரைட்? Thank you என்றும் சொல்லலாம். அதே நேரம் இன்னும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆழப்படுத்தி சொல்லணும்னு சொன்னா இன்னும் கொஞ்சம் மெருகூட்டி சொல்லணும்னு சொன்னா Thank you very much. மிக நன்றி சொல்றதுக்காக நாங்கள் இந்த சென்டென்ஸை யூஸ் பண்ணுவோம். சரிதானே? சோ உங்களுக்கு இம்பார்ட்டன்டான 50 சென்டென்சஸ் இன்றைக்கு நாங்கள் இந்த காணொளியில பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறோம். சரிதானே? இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏனென்றா அப்படியான சென்டென்சஸ் தான் தேடி உங்களுக்கு தந்திருக்கிறேன். இது எல்லாமே லைஃப்ல நீங்க டெய்லி யூஸ் பண்ற சென்டென்சஸ். ரைட்? சோ நீங்கள் என்ன செய்யணும்ன்றா பிராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. அப்ப பிராக்டிஸ் பண்ண என்ன செய்யணும்னு சொன்னா உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் கிளியரா வரும். உங்களோட ப்ரொனவுன்சியேஷன் கிளியர் ஆகிறதோட நீங்கள் இந்த சென்டென்சஸ் எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டுக் கொள்வீங்க. அப்ப நீங்கள் இந்த இடத்துல எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை டக்கண்டு வரும். சரிதானே? அப்ப நீங்கள் ஒரு ஃப்ளூவென்டான இங்கிலீஷ்ல பேசக்கூடிய ஒரு ஆளா லைஃப்ல ஃபியூச்சர்ல மாறுவீங்க. ஓகே? ரைட்? பிராக்டிஸ் தான் உண்மையா இம்பார்ட்டன்ட். அதை செய்யுங்க. ஃபியூச்சர்ல நல்லா இங்கிலீஷை பேசுங்க. அதோட டாக் இங்கிலீஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து வைங்க. நான் பதிவிடக்கூடிய இந்த மாதிரியான நல்ல காணொளிகள் உங்களை உடனடியாக நோட்டிபிகேஷனா வரும். சரிதானே? அதை பிறகு நீங்க டைம் இருக்கைகளை நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி காணொலியை பார்த்தீங்கன்னு சொன்னா இங்கிலீஷை நீங்கள் லேர்ன் பண்ணி கொண்டு போவீங்க. ரைட்? அதோட காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. நான் இதுல பேச காட்டி வீடியோ செய்யக்கூடிய டைம் இல்லை. அதோட மழை நேரம் வீடியோ எடுக்க முடியாத நிறைய சிக்கல் அந்த விஷயத்தால நான் இதை இந்த மாதிரி காணொலியா தந்திருக்கிறேன். சோ இது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல புதிய காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்க. காணொலியை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அதோட ஒரு லைக் போட மறக்காதீங்க. சரிதானே? மீண்டும் ஒரு புதிய காணொலியோட உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. See you. Bye bye.